We will take up now the measuring instruments in electronics. Measuring மட்டும் இல்ல டெஸ்டிங்னு சொல்லலாம். Testing and measuring both instruments. அது ரெண்டு important instruments. Testing and measuring. Testing na testing components, testing power supplies, testing diodes, transistor, active as well as passive resistors, capacitors, components. Also measuring instruments வரும்பொழுது current, voltage, resistance measurement, capacitance measurement, frequency measurement. So all measurements also included. So testing and measuring சொல்லும்பொழுது not only the components மட்டும் இல்லை, circuit testing, circuit function ஆகுதா. For example, இப்போ transistor amplifier இருக்கு வச்சுக்கோங்க. Transistorல base to emitter forward bias ஆயிருக்கா, reverse bias ஆயிருக்கா, all testing of circuits பார்க்கலாம். அவுட்புட் வந்து மெஷர் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உண்டான ஃபார்வர்ட் பையஸ், ரிவர்ஸ் பையஸ்லாம் நடக்கிறதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும், மெஷர் பண்ணுறதுக்கும், இல்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ டெஸ்டிங்கிறது என்ன, மெஷரிங்கிறது என்னன்னு தெரியுறதா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்ட் பீட்டை வந்து பார்க்கலாம் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் போகிறோம், ஐசியூலேயோ ஏதோ இருக்கும்பொழுது நம்ம ஹார்ட் பீட்டை செக் பண்ணும்போது அது வந்து அந்த இடத்துல ஹார்ட் பீட்டோடைய ஷேப்பே தெரியுது. ஸோ அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு பேர் கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்னு பேர். ஸோ கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, மூவிஸ்லாம் கூட காமிப்பான். ஒரு பேஷண்ட்டுன்னு காமிக்கணும்னா அதை வச்சுட்டு தான் அவங்க வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு வேவ் பேட்டர்ன் போயிட்டு இருக்கும். ஹார்ட்டுடைய அந்த வேவ் பேட்டர்ன் உங்களுக்கு பயாலஜியில் படிச்சிருப்பீங்க, PQRST அந்த பேட்டர்னை. ஸோ அது பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா. தட் இஸ் கால்டு கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப். சிம்பிளி ஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம், அது ஆசிலோஸ்கோப்னு சொல்லலாம், CROன்னு சொல்லலாம், ஸ்கோப்னு சொல்லலாம். தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் டெஸ்டிங் அண்ட் மெஷரிங். போத் டெஸ்டிங் அண்ட் மெஷரிங்க்கு விஷுவல் இம்பேக்ட் கிடைக்கும். விஷுவல் என்ன, நம்ம அந்த வேவ் பேட்டர்னை பார்க்கலாம், வேவ் ஃபார்மை பார்க்கலாம் கரெக்டாக. அது எஸ்பெஷலி ஹார்ட் பேஷண்ட்ஸோடைய அந்த PQRST ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனிங் பார்க்கணும்னா அந்த பீக்கெல்லாம் எப்படி ஃபுல்லாக போகிறதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்தும் பார்க்குறாங்க. கண்டினியூஸ் மானிட்டரிங் கண்ணால் பார்க்கணும். ICUலாம் ஏன் எடுத்து கண்டினியூஸாக பண்ணிட்டு இருப்பாங்க, மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும், கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கணும் இல்லையா. எஸ்பெஷலி ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது பார்ப்பாங்க. ஸோ கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் டெஸ்டிங் அண்ட் மெஷரிங் எக்யூப்மெண்ட்டு. இது கொஞ்சம் காஸ்ட்லி, பட் அதை விட சிம்பிளாக நம்மக்கிட்ட இமீடியட்டாகவே லேபிலெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் வேவ் பேட்டர்னை பார்க்கறதுக்கு இல்லை, விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இல்லை, ரீடிங்கை கவனிக்கிறதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு, காம்பனன்ட்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் மல்டிமீட்டர்னு பேர். ஸோ இந்த மல்டிமீட்டர் அகெயின் will help you to measure current, voltage, capacitor, resistance, voltage, current, both AC and DC. cathode ray oscilloscope visual impact கிடைக்கும், மெஷர்மெண்ட்டும் உண்டு. இதில் ஜஸ்ட் மெஷர்மெண்ட் அலோன் டெஸ்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம். அந்த வோல்டேஜ் வந்திருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, நான் ஃபார்வர்ட் பயாசிங் நடந்திருக்கா, நமக்கு ரிக்வயர்டு வோல்டேஜ் DC டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் அந்த ஹை ஸ்டேட்டுங்கிறது 5 வோல்ட் இருக்கா இல்லையா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இது ரெண்டும் வெரி வெர்சடைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப் அண்ட் மல்டிமீட்டர் ரெண்டுமே. இது ரெண்டுத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். போத் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் யூஸ் ஃபார் டெஸ்டிங் as well as மெஷரிங். டெஸ்டிங் அண்ட் மெஷரிங் சொல்கிறது எலக்ட்ரிக்கல் சமாச்சாரம் தான் இல்லையா. அண்ட் ஆல்சோ காம்பனன்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டா ஆஃப் அ டிரான்சிஸ்டர்னு பார்த்தோம் இல்லையா, கரண்ட் கெயின் இந்த CE மோடு, அதை நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். எவ்வளோ இருக்குது கெயின், குறைஞ்சிட்டு தான் அந்த டிரான்சிஸ்டருக்கு இல்லையா, ஒவ்வொரு இயர்ஸ் யூஸ் பண்ண அது குறையுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ டயோடு செக் பண்ணுறதுக்கு இருக்கும், டயோடு ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, டயோடு பங்க்சர் ஆகிடுதா, ஜீரோ டயோடு செக் பண்ணுறது, எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் டெஸ்டிங் as well as மெஷரிங்னு சொல்லுவோம், ரைட். ஸோ வில் டேக் அப் ஃபர்ஸ்ட் த equipment called CRO. இந்த CRO உங்களுக்கு சிலபஸில் புக்கில் கொடுத்துருக்கிற CRO ஓல்டு டைப் ஆஃப் CRO. இப்போ CROவும் என்னாச்சு, நான் CRO படிக்க போகிறது இப்போ அனலாக் டைப் ஆஃப் CRO பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ டிஜிட்டல் CRO எல்லாம் வந்தாச்சு இப்போ உங்களுக்கு. ஸோ டிஜிட்டல் CRO வந்துருக்குன்னா இப்போ நம்ம டெலிவிஷன் வீட்டில் வச்சுட்டு இருந்தோம், பழைய காலத்து டெலிவிஷன், கலர் டெலிவிஷன் வச்சுட்டு இருந்தோம் இல்லையா. பழைய காலம் நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட அது யூஸ் பண்ணிட்டு இருந்து, இப்போ கூட சில வீட்டிலலாம் இருக்குது, ஹெவியாகவும் பெருசாகவும் இருக்கும். இப்போல்லாம் ஃப்ளாட் ஸ்க்ரீன்னு மெல்லிஸாக சின்னதாக வெயிட்டே இல்லாமல் இருக்குது. அது எதனால எல்இடியும் எல்சிடியும் வந்த அப்புறம். அங்கே அது எல்சிடியும் எல்இடியும் வரதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டுறதுக்கு பேர் என்ன, கேத்தோடு ரே டியூப் அப்படின்னு சொல்லுவோம், CRT அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த CRT தான்
உங்களுக்கு CRO oscilloscope with other measuring other aspectலாம் சேர்த்தா டெஸ்டிங் ஆஸ்பெக்ட்லாம் சேர்த்தா அதர் ஃபீச்சர்ஸ்லாம் சேர்த்தா கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்னு பேர் கொடுக்குறோம். ஆசிலோஸ்கோப் ஆசிலேட்டர் ஆசிலேட்டிங் ஆசிலேட்டர்ன்ற ஆஸ்பெக்டில் தான், அதாவது ஏசி சிக்னல்ஸையும் டிசி சிக்னல்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணலாம் அதை வச்சுட்டு. ஸோ கேத்தோட் ரே டியூபுங்கிறது தான் நம்ம டெலிவிஷன் ஓல்டு டெலிவிஷன். இன்ஃபேக்ட் டெலிவிஷன் கேமரான்னு சொல்கிறதும் சரி, இந்த வீடியோ கேமரான்னு சொல்கிறதும் சரி, அது எல்லாத்துலேயும் இந்த கேத்தோட் ரே டியூப் இருக்கும். 3 கலரையும் ப்ரொடியூஸ் பண்ணோம், 3 பிரைமரி கலர்ஸ். அதை வச்சுருந்தா கலர் ப்ரொடக்ஷன் இந்த சென்ஸ் ரெக்கார்டிங் as well as டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசீவர். டெலிவிஷனுங்கிறது ரிசீவர், கேமராங்கிறது ரெக்கார்டர் இல்லையா? இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது. இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி எஸ்பெஷலி டிஜிட்டல் டெக்னாலஜி வந்த அப்புறம் கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப் எல்லாமே டிஜிட்டல் வந்தோடனே ஸ்க்ரீன் எல்லாமே இப்போ கேத்தோட் ரே டியூப் கிடையாது. கேத்தோட் ரே டியூப் கிடையாது. கேத்தோட் ரேஸ் அப்படின்னாலே என்ன நம்ம படித்தோம் இல்லையா? அட்டாமிக் ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க, படித்தோம். கேத்தோட் ரேஸ்னால என்னது? எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் தான் கேத்தோட் ரேஸ், கேத்தோட்லேருந்து வர ரேஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் பேஸ் பண்ணி இப்போ பண்ணுறதெல்லாம் போயாச்சு. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் பண்ணும்போது இந்த கேத்தோட் ரே டியூபுங்கிறது அப்சல்யூட், அதாவது ஓல்ட் ஆயாச்சு. இதுக்கு ஹை வோல்டேஜ் வேணும், ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஹை பவர் கன்சம்ஷன் இருக்கும். இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்தோட மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஐடியா ஆஃப் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் பவர் கன்சம்ஷன் இஸ் வெரி வெரி லெஸ் அண்ட் த சிக்னல் இஸ் வெரி ஃபாஸ்ட் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. ஸோ எல்சிடியோ எல்இடியோ மானிட்டரோ நம்ம யூஸ் பண்ணும்பொழுது கேத்தோட் டியூப்லாம் எடுத்து போட்டாச்சு. பட் இதுவே உங்கள் புக்கில் கேத்தோட் டியூப் பற்றி தான் கொடுத்துருக்கு, லெட் அஸ் ஒர்க் அவுட் தட். அதே போல் கேமரான்னு வரும்போது பழைய காலத்து கேமராலாம் விடிகான்னு சொல்லுவோம். ஐ திங்க் அது உங்களுடைய கம்யூனிகேஷன் அந்த 10th சாப்டரில் லாஸ்ட் சாப்டரில் வரும்னு நினைக்கிறேன். அது நம்பர் இல்லை, லாஸ்ட் சாப்டரில் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போயாச்சு. இப்போ எல்லாம் சார்ஜ் கப்புள்டு டிவைஸுங்கிற டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஐடியா தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் இப்போ அப்டேட் பண்ணி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி இருக்கிறத படிக்கலாம். ஸோ கேத்தோட் ரேவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஒரு கேத்தோடு வேணும். The cathode is a heavy metal which will emit. cathode வேணும். cathode ரோல் என்ன? emit electrons. அது பேர் தான் cathode. So cathodeனாலே என்ன அர்த்தம்? It is connected to the negative of the negative voltage. And இது என்ன பண்ணுவாங்க? இதுலேருந்து எலக்ட்ரானை எமிட் பண்ணுறதுக்கு it is heated by some means. direct means, indirect means இருக்கு. இங்கே நம்ம indirect heating பற்றி பேசிட்டு இருக்கேன். indirect heating அப்படின்னா இப்போ நம்ம பல்புலாம் இருக்கிறதுலாம் டைரக்ட் ஹீட்டிங். அது ஃபிலமெண்ட் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்லேயே நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணி டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை எமிட் பண்ணோம். இங்கே ஃபிலமெண்ட்டில் கரண்ட் லோ கரண்ட் ஒரு பாஸ் பண்ணி திஸ் வில் ஹீட் திஸ் கேத்தோட் அண்ட் த கேத்தோட் வில் தெர்மியானிக் எமிஷன் சொல்கிறது வில் எமிட் எலக்ட்ரான்ஸ். கேத்தோடுங்கிறதால இது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கணும். தென் இந்த ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான்ஸை வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? எல்லா டைரக்ஷன்லையும் ஸ்கேட்டர் ஆகி போயிட்டு இருக்கும். அது ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறதுக்கு யூ நீட் வாட் இஸ் கால்ட் எ கிரிட்னு சொல்லுவோம். வாட் யூ மீன் பை கிரிட்? ஜின்னு வச்சுக்கிறேன். கிரிட் இஸ் காட் அ ஸ்மால் ஹோல் அட் த சென்டர் ஸோ தட் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆல் கன்ஃபைன்டு டு எ பர்டிகுலர் beam as a particular beam. So this will emit a beam of electron like this. Once again grid is again negatively charged, negative polarity கொடுப்பாங்க. அப்போதான் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் தானே, நெகட்டிவ் சார்ஜஸ் தானே, எதெல்லாம் இந்த பக்கம் போகிறதெல்லாம் ரிப்பல் ஆகிடும். ஒன்லி இந்த பீம் ஆஃப் நேரோ பென்சில் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் கம். இதை ஃபர்தராக என்ன பண்ணணும்? இந்த எலக்ட்ரான்ஸ் அக்சலரேட் பண்ணணும், ஸ்பீட் பண்ணணும். ஸோ ஸ்பீடு பண்ணுறதுக்கு யூ நீட் attractive force, which means you need anodes. Cathodes is anodes, positive voltage வேணும். Anodes வந்து there are always a pair of anodes யூஸ் பண்ணுவாங்க. The anodes are in the form of a cylinder. So anodes are in the form of cylinders. A ன்னு வச்சுக்கலாம், A1 A2 ன்னு சொன்னாலும் சரி. So they are all connected to high positive voltage. So you require a high voltage transformer and DC conversion எல்லாம் இதில் வேணும். இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணோன்னு இது எல்லாமே போயாச்சு, இந்த ஹை வோல்டேஜ்லாம் வரப்போகிறது இல்லை. ஸோ ஹேண்ட்லிங் இஸ் பவர் கன்சம்ஷன் கம்மி, தைரியமாக ஹேண்டில் பண்ணலாம். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் திறந்து ரிப்பேர் பண்ணுறதுலாம் அல்லது சர்வீஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப டஃப். இது கேத்தோட் ரே டியூபுங்கிறது பார்க்கலாம். லெட் அஸ் சே திஸ் இஸ் அ கேத்தோட் ரே டியூப். இப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறது, ரைட்? ஸோ யூ நீட் கேத்தோட், யூ நீட் கிரிட் டு சேனலைஸ் தி எலக்ட்ரான்ஸ். யூ accelerate the electrons by means of a pair of anodes. Now comes the situation where the electrons undergo a deflecting system. இது வரைக்கும் வந்து நம்ம பண்ணினது இந்த இடம் வந்து இது electrons are generating
So the electron generated, then electron என்ன பண்றோம் accelerator இது accelerator. Now deflecting னு ஒரு கான்செப்ட் வேணும் நமக்கு. Deflectors அப்படினு சொல்லுவோம். Deflecting னா எதை வச்சு deflect பண்ண போறோம்? Electrons being charged particles, we use electric field to deflect them. Assume that this is இது வந்து z directionல இருக்குன்னு assume பண்ணிக்கலாம். Z direction னா இது. அப்போ we apply the electric field in the x direction as well as y direction by means of plate. இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த டைரக்ஷனை வரையணும்னா சரி முதல்ல பிளேட்டை வரைஞ்சிட்டு சொல்றேன். So now I keep plate above and a plate below. So right, இது எந்த டைரக்ஷன்? இது y direction எடுத்துக்கலாம். Right, so I take this as a z direction, this is y direction, the third direction exists which is x direction. So நம்ம ரெண்டு பக்கம் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எடுத்துக்கலாம், இந்த பக்கம் எடுத்துக்கலாம். So இது x, so I call this y1, இது y2 னு ரெண்டு பிளேட் y directionல இருக்குறதா அந்த பிளேட்டுக்கு வந்து y1 y2 னு சொல்லலாம். So the plates are kept horizontally, so the field is applied in the vertical direction. Now I need to keep x directionலயும் எனக்கு வேணும். So x directionல வேணும்னா நான் என்ன பண்ணணும்? இப்போ பிளேட்டை இப்படி வைக்கணும் இல்லையா? That is இந்த இதுக்கு z directionக்கு perpendicular vertical direction பண்ணியாச்சு. இப்போ in and out பார்க்கணும். அப்போ plate should be kept like this. So I need to keep the plates like this. தெரியுதா? ரைட், தெரியுதா? ஸோ இந்த பிளேட் ஃப்ரண்ட்ல இருக்கு, the other plate is at the back. நான் சும்மா தெரியறதுக்கு வேண்டி இப்படி மேலே கீழமா வரைஞ்சிருக்கேன். ஸோ ஒன்றுக்கு ஒன்று மேலே ஸ்ட்ரைட்டாக பேரலில் தான் இருக்கும். ஸோ ஒன் பிளேட் இஸ் இன் த ஃப்ரண்ட், அதர் பிளேட் இஸ் இன் த பேக். ஸோ திஸ் இஸ் கால்டு த எக்ஸ் டைரக்ஷன் பிளேட். ரைட், ஸோ இது x1, இது x2, எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற பிளேட்ஸ் இது. இது y டைரக்ஷனில் இருக்கிற வெர்டிக்கல் பிளேட். இது x டைரக்ஷன்ங்கிறது ஹரிசான்டல்னு சொல்கிறது என்ன? into the plate or out of the plane. So this whole thing is now in the electron beam is passing through the two sets of plates here, x direction, y direction and x direction, and it reaches finally the end of the tube, cathode ray tube, where the tube is now, you see, enclosed by means of a glass tube, and it just goes it widens, and this is the end of the glass tube where this is coated with some fluorescent material. So the electrons il vandone they scintillate nu solluvom. Scintillation and fluorescence adile irundhu varum. So electrons vandu engella vandirukko angende ungalku the illumination create agum. So this is the end of the tube. So the entire tube is this way arranged and vacuumized. Okay, vacuum பண்ணுவோம், low pressure la da இது work out பண்ணுவோம். So the entire thing is called cathode ray tube. And oscilloscopeங்கிறது other controls எல்லாம் இருக்கிறது வேற oscilloscope. நம்ம டெலிவிஷன் வரும்போது இதே மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும், கண்ட்ரோல் பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். Now this is coated with, and there is a inside coating வந்து ஒரு graphite coating இருக்கும். அப்ப என்ன ஆகும்? இங்க வந்து விழுந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகி திருப்பி ஒரு வயர் வழியா, there is a connection between the graphite is a good conductor of electricity. So graphite coating உள்ள இருக்கும், electrons எல்லாம் பட்டு கீழே விழுந்து இது கலெக்ட் ஆகி graphite கலெக்ட் ஆகி ஒரு வயர் வழியா connected to the anode. So the electrons reach the anode and go back once again, right? So the electrons are collected back, and so the electrons circulation perfectly நடந்துட்டு இருக்கும். So this is the basic arrangement where the deflectors இங்க இருக்கு, accelerator இது, generator இங்க, and finally the fluorescent screen இந்த இடத்துல வரும். தெரியுதா? So the fluorescent screen இப்போ நம்ம இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது
அந்த ஸ்க்ரீன் இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்பொழுது the screen is graduated screen இருக்கும். ஸ்க்ரீன் இஸ் கிராஜுவேட்டட். நான் இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறேன், ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீனு பார்க்குறேன், அது கிராஜுவேட்டடாக இருக்கும். இதர் ஸ்கொயராக இருக்கும் அல்லது ரவுண்டாக இருக்கலாம், புரியுறதா? இட் டசன்ட் மேட்டர். கிராஜுவேட்டட்னு என்ன அர்த்தம்? இந்த சென்டிமீட்டர் ஸ்கேல்லாம் வரைஞ்சிருக்கும், வெர்டிகலாகவும் as well as ஹரிசாண்டலாகவும் வரைஞ்சிருக்கும். ஸோ when you see the electrons come and strike, it will strike at the center as a single point. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸ் பிளேட்டுக்கு வந்து இன்டர்னலாக நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். இது இன்டர்னலாக ஆப்ரேட் பண்ணுவோம். நம்ம சொன்னோம் இல்லையா, டெஸ்ட் அண்ட் மெஷர் பண்ணுற சிக்னல்ஸ் எங்கே கொடுப்போம்? ஒய் பிளேட்டில் சிக்னல் கொடுப்போம். டெஸ்டிங் சிக்னல்ஸ் வில் பி கிவன் இன் தி ஒய் பிளேட், டு தி ஒய் பிளேட். எக்ஸ் பிளேட்டுக்கு இன்டர்னலாகவே ஆசிலேட்டர் ஒன்று இருக்கும், அந்த ஆசிலேட்டர்லேருந்து அதுக்கு உண்டான சிக்னல் கிடைக்கும். ஸோ when I don't give any signal with no signal, when the electron alone is switched on, it will form a spot on the screen எங்க இந்த midpointல. When I switch on the internal oscillator, I can adjust the period of the oscillator or frequency of the oscillator such that this single spot is now going to be made to x-axisல ஒரு beam மாதிரி அது ஃபார்ம் ஆகும். x-axisல beam மாதிரி ஃபார்ம் ஆகுமா? இப்போ ஒய்ல நான் சிக்னல் கொடுத்தோன்னே, for example, suppose I give a sinusoidal signal, then I will get a series of this signal as a sinusoidal wave. And இப்போ இதனுடைய ஃப்ரீக்வன்சியோ வோல்டேஜோ ரெண்டுத்துலையுமே நம்ம மெஷர் பண்ணிக்க முடியும். இந்த இதில் அந்த வோல்டேஜஸ்க்கு இந்த பீக் டு பீக் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும். எக்ஸுடைய அந்த இன்டர்னல் ஆசிலேட்டருடைய ஃப்ரீக்வன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை பர்ஃபெக்டாக விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். அப்போ இந்த frequency of the internal oscillator வச்சுட்டு இந்த வேவ் உடைய frequency கண்டுபிடிக்க முடியும். ஸோ வோல்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும், peak to peak value as well as frequency of the AC signal. We can usually measure the DC signal also. ஸோ இங்கே இருக்கிற வேவ் இது ஒய்க்கு சிக்னல் DC கொடுத்தா இங்கே இருக்கிற அந்த எலக்ட்ரான் பீம் பேட்டர்ன் இங்கே ஷிஃப்ட் ஆகும், அவ்வளோதான். இட்ஸ் a DC, either ப்ளஸ் தான் இங்கே, மைனஸ் தான் இங்கே. ஏசினா ஏசி சிக்னல், வாட் எவர் த ஃபார்ம் தட் சிக்னல் இஸ் தேர். நான் சும்மா சைனசாய்டல் எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். அந்த என்டையர் ஃபார்ம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ரேட் எடுத்து வரக்கூடிய சிக்னலை பிக்கப் பண்ணி சென்சார் வச்சு பிக்கப் பண்ணி ஒய் பிளேட்டில் கொடுத்தோன்னே அந்த PQRST அப்படி வந்துட்டு இருக்கும். ஸோ இட் வில் கீப் ரன்னிங் டிபெண்டிங் ஆன் தி இன்டர்னல் ஆசிலேட்டர் நம்ம வச்சுருப்போம். இட் கீப்ஸ் ஷோயிங் கண்டினியூவஸ்லி. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எலக்ட்ரான். ஜெனரேட்டருக்கு பேர் எலக்ட்ரான் கன்னுன்னு சொல்லுவோம், ஏன்னா அது கன் மாதிரி ஆக்ட் பண்ணுறது, ஷூட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி. Electrons are continuously generated. There is an accelerator that is next it enters into the deflecting plates, where Y plate la we supply the testing signal, X plate la internal oscillator valiya பண்றோம். அப்ப இது மட்டுமே இருந்தபோது எப்படி இருக்கும் பேட்டர்ன், இதுவும் ஆஃப் பண்ணும்போது எப்படி இருக்கும் பேட்டர்ன், சிக்னல் வந்தோடனே எப்படி இருக்கும் பேட்டர்ன், how to measure the frequency using this internal oscillator, how to measure the voltage using the signal operator here, etc. எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணினேன் இல்லையா. ஸோ ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன் எட்ஸெட்ரா. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட் ஃபைனலி? இட் இஸ் மெயின்லி யூஸ்டு டு விஷுவலைஸ் த வேவ் ஃபார்ம், measure the voltages and currents, measure the frequency. It is used in defense applications. நீங்கள் இது ஒன்று பார்க்கலாம், இந்த இதில் எல்லாம் வடி கால் ஏவியேஷனுக்கு வந்து பிளேனுடைய பொசிஷன் பார்க்கறதுக்கு, அதே போல் மிசைல் அமிச்சோம்னா அதனுடைய பொசிஷன் பார்க்கறதுக்கு, ரெடார், அதே போல் ரெடாருங்கிறது இப்போ நம்ம ரேடியோ சிக்னல்ஸ் அமிச்சு திருப்பி எக்கோ வருது அது பார்க்கறதுக்கு, ஸோ தட் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு, ஆப்ஜெக்ட்லாம் இமேஜ் பண்ணுறது பார்க்கறதுக்கு, ஸோ ரெடாரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறம் ஃபைனலாக சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொன்னது என்ன, மெடிக்கல் எக்யூப்மெண்ட், மெயினாக மெடிக்கல் எக்யூப்மெண்ட் டு விஷுவலைஸ் தி வேரியஸ் சிக்னல்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ திஸ் இஸ் ஹவ் தி ஐடியா ஆஃப் கேத்தோட் ரே டியூப் கோஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் இப்போ சொல்லிக் கொடுத்தது எல்லாமே ஓல்டு கைண்ட் ஆஃப் கேத்தோட் டியூப். டிஜிட்டலைஸ் வந்தோடனே கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறி ஆயிடுச்சு. அந்த டெக்னாலஜி பற்றி இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை, நிறைய நெட்லேயும் இருக்குது. வாட் இஸ் பேசிக் ஐடியா? நம்ம டெலிவிஷனே எப்படி மாறிடுது, நம்முடைய மானிட்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் எப்படி மாறிடுது, நம்ம லேப்டாப்பில் இருக்கிறது எல்லாமே எப்படி எல்சிடி ஒரு எல்இடியாக மாறிடுது. அது மாதிரி இந்த ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் கிடையாது, இந்த எலக்ட்ரான் கன்னு கிடையாது, இவ்வளோ ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ண வேண்டாம். அஃப்கோர்ஸ் இந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும். இது இந்த எலக்ட்ரான் ஜென்ரேட் பண்ணுறதும் இந்த ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனும் இப்போ மாறிடுது, கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி மாறி எடுத்து. ஸோ லெட் இஸ் நாட் வரி அபவுட் இட். திஸ் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர்.
of CRT. Let us go to the multimeter idea.